ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டார். நம்ம இப்போ OT7க்கு ஒரு நியூ 3 ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். பங்டன் காதல் தலக்கே அவங்க தான் OT7க்கு போடுங்கக்கா, ப்ளீஸ்க்கான்னு சொன்னாங்க. உங்களுக்காக தான் என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு ரெக்வெஸ்டட் 1 ஷாட். ஓகேடா, நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. பிகாஸ் எனக்கே குழப்பம் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அதனால இன்ட்ரோலாம் நான் எதுவும் கொடுக்கல, நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் கேமரா ஆக்ஷன் ரோலிங் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக ஒரு ஃபோன் அடிக்குது. அப்போ டேரக்டர், எவன் ஃபோன் இது? சனியன்களா? வரும்போது ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வரமாட்டீங்க சார்? என்ன பையன்? ஃபோன் தான் சார். ஐயன், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சாரி சார். போய் அட்டன் பண்ண போ. ஷோபா, சரி ஓகே, ஒரு தடவை ரிகர்சல் பண்ணுங்கள் அவள் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்கிறாரு. இப்போ வயன் அந்த ஃபோனை பார்க்குறா. பார்த்துட்டு அவளுக்கு செம்ம ஷாக்கு. வயனோட ஃப்ரெண்டு தான் டீனு. ஏய், என்னடி ஆச்சு? எங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் டி. என்ன? என்னடி ஆச்சு? அது எப்படிடி நான் சொல்கிறது? எனக்கு ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் லீவ் வேணும்டி. ஏன் அந்த ஆள் தருவானாடி? தெரியலடி, ஹாஸ்டல் ப்ராப்ளம், எனக்கு லீவு வேணும். சரிடி, போய் கேட்டு தொலை. ஒரு சின்ன கண்டிஷன். என்ன? நீங்களும் வரணும். நீங்கள் இல்லாமல் நான் என்னைக்கு போயிருக்கேன்? ஏய், என்ன பைத்தியம்மா நீ? ஐம் ஸோ சாரி டீனு. சரி, டாம் செல்லத்தை கூட்டிகிட்டு வந்துடு, நான் போய் லீவ் கேட்டு வந்துடுறேன். ஏய், என்னடி பண்ணுற? நீங்களும் பையங்க, அவ்வளோதான், டாட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயன் லீவ் கேட்க போகிறா. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மீட்டிங் ஹால் தான். அதில் நிறைய பேர் உட்காந்துட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் பக்கா சிஇஓ மாதிரி இருக்கார், பர்ஃபெக்டாக இருக்கார். அவர் இப்போது ப்ரெசன்டேஷன் நடத்திட்டுருக்காரு. அவருக்கு ஏகப்பட்ட மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. அவருக்கே செம்ம ஷாக்கிங், கோவமாக இருக்குது. 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஃபோனை வேகமாக எடுத்துகிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அவரோட பிஏ லீ தான் அவர்கிட்ட இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ண சொல்லு. சார், பண்ண சொல்லுடா, எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது, ஸோ லீவ் வேணும். ஒழுங்கு மறுபடி லீவு சொல்லிட்டு என் கூட வந்து சேரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவரும் ஏதோ சமாளித்து எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுறாரு. அந்த பர்சன் வேறு யாரும் கிடையாது, நம்ம மின்யோங்கி சார் தான். இப்போ அவனும் அவனோட கேபின் போயிடுறான். இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு பர்சன் ஒயிட் கலர் மாஸ்க், கோட், கூலர்ஸ் எல்லாமே போட்டிருக்காரு. இப்போ கரெக்டாக அவர் சிசர் எடுத்து கட் பண்ண போகும்போது மெசேஜாக வருது. இப்போ அந்த பர்சனுக்கு செம்மக்கும் வந்துடுது. யாரும் உள்ள ஃபோன் எடுத்துகிட்டு வந்தது? ஆப்ரேஷன் எடுக்கும்போது ஃபோன் யாரும் எடுத்துகிட்டு வந்தா? டாக்டர். என்ன? அது உங்கள் ஃபோன் தான். ஷட். சரி, நான் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஃபோன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவர் ஆப்ரேஷன் பண்ண போகிறாரு. அப்போ திரும்பியும் மெசேஜ் வருது. இப்போ டேங்க்கு செம்மக்கும் வந்துடுது. அந்த ஃபோன் அப்படியே தூக்கி விசிறி அடிச்சுட்டு இப்போ ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆமாண்டா, அது டேங்க் தான், வேறு யாரும் கிடையாது. இப்போது ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வேறு லெவலில். இப்படி வால்யூமை ஃபுல்லாக வச்சு வேறு லெவல் வைப்பு. ஸோ கரெக்டாக இப்போ காலிங் பெல் அடிக்குது. இப்போ ஜிமினா, ஹே யாருன்னு பாருடி. நீ போய் பாருடா, இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன்ல. கிளவி, நீ போய் பாரு. நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்டா, போ கிளவி அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பாட்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது ஆப்போசிட்டில் அம்மா உங்களுக்கு எதாவது ஆச்சாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு பர்சன் என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ அந்த பாட்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு,
டேய் டேய் நீ எப்படா வந்த, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த பர்சனை ஹக் பண்ணிக்கிறாரு. அம்மா உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? டேய் நான் நல்லா தானடா இருக்கேன், எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி என்னங்க இதெல்லாம், அப்புறம் யாருங்க மெசேஜ் பண்ணது, என்ன இதெல்லாம் என்ன நடந்துட்டுருக்கீங்க, என் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னோடய ப்ரீஷியஸ் டைமை. சுகா சும்மா சுகா, என்னம்மா பாட்டி நல்லா தரமா இருக்குது, இதுக்கு என்னடா பண்ண சொல்கிற, யார் இந்த வேலையை பார்த்தான்னு தெரில அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு க்யூட்டாக ஓடி வந்துட்டுருக்கா. ஜூன் எப்படிமா இருக்க, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. பின்னாடி ஜிம்மன் அண்ட் நந்தினி, டேய் நம்ம சரியாக மாட்டிக்கிறோண்டா, பேசாமல் ஓடிடலாண்டி அப்படின்ற மாதிரி இப்போ பார்க்குறாங்க. அப்போ கரெக்டா டேய் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. அப்போ நந்தினி, ஐயோ டேய் சுகா மாமா கூப்பிட்டாருடா. ஐயோ அவனா கேள்வி கேட்டு சாவடிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் திருன்னு முடிச்சுட்டு திரும்புகிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலாமா? 2 பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேரும் தான் ஏதோ வேலையை பார்த்துருப்பீங்க. அது மாமா நானும் இது இல்லை மாமா, இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ஜிமினை மாட்டி விட்டு ஓடிடுறா. ஏ குட்டிச்சி இடி மாட்டி விட்ட, நீயே ஒரு குட்டை தான் போடா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ஓடிடுறா. ஜிம்மன் சார் நீங்கள் கொஞ்சம் வரீங்களா? சுகா நல்லா இல்லை சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் ஓடிடுறா. இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. அப்போது அந்த பாட்டி, ஏ ஜோ எப்படிமா இருக்கு, ஐயோ என்ன இன்னைக்கு எல்லாரும் ஒன்று திரண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி கேட்டுட்ருக்காங்க. அண்ணா நீ எப்போல்லாம் வந்த அப்படின்ற மாதிரி மின்கிட்ட கேட்டுட்ருக்காங்க ஜோ. அப்போ பின்னாடியே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஏ ஹோபி எப்படிடா இருக்க, பொண்டாட்டி எங்கடா, உன் கல்யாணத்தில் பார்த்தது இப்போ தாண்டா பார்க்குறேன். பாட்டி என்ன பாட்டி நடந்துட்டுருக்கீங்க? டேய் என்னடா வந்ததுலேருந்து எல்லோரும் இதுவே கேட்டுட்ருக்கீங்க, நான் எனக்கு என்னடா நல்லா தாண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கால் கையெல்லாம் ஆட்டி காமிச்சிட்ருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்த டோல்டியா, டேய் ஓபி என்னால் முடியலடா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி கைக்கு தங்களாக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. கிச்சன்லேருந்து ஒரு பர்சன் பாட்டிக்கு காஃபி கொடுக்கறதுக்காக வெளியே வராங்க. அப்போ இவங்க எல்லாத்தையும் பார்த்தோன்னே அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏய் எப்போ நீங்களாம் வந்தீங்க, என்ன இதெல்லாம் புதுசா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பாட்டி தான், ஏ ஸ்ரீ இங்கே பாடி, உன் அண்ணாவும் தங்கச்சி வந்திருக்காங்க வந்து பாருடி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது என்ன எப்போ வந்தீங்க நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ பின்னாடி என் பாட்டி எங்க எல்லோரும் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. வயன் செல்லம், உன்னை தாண்டா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாங்க. பாட்டி உனக்கு என்ன பாட்டி ஆச்சு, எனக்கு என்ன ஆச்சு, ஏய் என்ன எல்லோரும் இதுவே கேட்டுட்ருக்கீங்க, உனக்கு தெரியாத விஷயமே என்ன வயன், இந்த மெசேஜை நீ ஏன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயன் தான் மெசேஜ் எடுத்து கொடுக்குறா. என்ன நான் செத்து போயிட்டேனா, யார் இந்த மெசேஜ் அனுப்புனா, தெரியல யார் அனுப்புனான்னு. ஆமாம் டயாங் எங்க, அவனும் நேரம் இங்கே வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இதெல்லாம் மேலேருந்து 2 ஜீவன்கள் பார்த்துட்டு பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறாங்க. டே ஜிமினா, நம்ம சொன்னதை நம்பி எல்லோரும் வந்துட்டாங்கடா, ஐயோ ஒரே ஜாலி, நம்ம சம்மர் ஹாலிடேஸை நம்ம இப்படியே கழிச்சிடலாண்டா அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ பின்னாடி 2 வாய்ஸ், தெரியும்டா மவனுங்கடா, நீங்கள் தானே இந்த வேலையை பார்த்தீங்க குள்ள பிசாசுங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா அது நம்ம சுகா தான். மாமா
நாங்கள் பேசினதெல்லாம் கேட்டுட்டீங்களா? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ஒழுங்கு மரியாதை என்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லது. அது அந்த அண்ணா அது ஒன்றும் இல்லைண்ணா, அடிச்சிருவேன், ஒழுங்கு மரியாதை சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது பாட்டி பாட்டி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல பாட்டி, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. அது திரும்பி பார்த்தா டயாம் ஓடி வந்து பாட்டியை ஹக் பண்ணிக்கிறான். ஐயோ செல்லம், உன்னை தாண்டா ரொம்ப மிஸ் பண்ணேன், எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அப்போ மேலேருந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி தான் ஓடி வரா. நந்தினி எப்படி இருக்க நீ அப்படின்ற மாதிரி டயாங் ஹக் பண்ணிக்கிறான். அப்போ ஜிமினா ஹாய் டயாங், ஜிமினா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. அப்போ பின்னாடி சுகா செம்ம கோவமா, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யார்? ஐயோ மாமா, உனக்கு நான் ஏதாவது பண்ணுறேன்டா, ப்ளீஸ்டா சொல்லி மட்டும் கொடுக்காதடா. அண்ணா உன் காலில் விழுகிறேன்டா, நீ என்னோட தெய்வம், இதை மட்டும் சொல்லன்னு வை, எங்கள் 2 பேருக்கும் சங்கு நிச்சயம். அவங்க முன்னாடி 2 பேர் நிற்கிறாங்களே, இவனுங்க தான் காரணம். ஜிமின் அண்ட் நந்தினி 2 பேர் தான் காரணம், என்னன்னு அவங்கக்கிட்டே கேளுங்க அப்படின்ற மாதிரி சுகா போட்டு கொடுத்துட்றான். டேய் ஆள் வளர்ந்ததோடு இல்லை, உனக்கு மூளை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இங்கேருந்து மைண்ட் வாய்ஸ் போட்டுட்ருக்கான். சாவடிக்குள்ளே கத்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சுகா கத்துறான். எல்லோரும் சோஃபாவில் உட்காந்துட்டு 2 பேரும் நிற்க வச்சு என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தராக கேட்டுட்ருக்காங்க. அப்போது ஜிம்மினும் நந்தினியும் மூஞ்சியை பார்த்துட்டு, டேய் இன்றைக்கி நம்ம செத்தோன்னு முடிவாயிடுச்சு, பேசாமல் உண்மையாக சொல்லிடலாம்டா, வேணாண்டி, இவங்க கையில் நம்ம சிக்கணும், செத்தோம். என்னடா 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மின் கேட்குறாரு. அது சித்தப்பா. சொல்லுடா. சரி சொல்லி தொலைக்கிறோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மேலே பார்க்குறாங்க. என்ன? ஃப்ளாஷ்பேக் ஷோப்பா, சொல்லி தொலைங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் கோரஸாக சொல்கிறாங்க. ஓகேடா, இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஜிமின் அவன் இப்போது செகண்ட் இயர் காலேஜ் போகிறான். நந்தினி இப்போ தான் 12th முடிச்சுட்டு காலேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இவங்க 2 பேருக்கும் செமஸ்டர் லீவு. ஸோ அதெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது. அப்போ அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. டே ஜிமினா, என்னடி போர் அடிக்குதுடா, எவ்வளோ நாள் தான் நம்மளும் சின்ன வயசுலேருந்து, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் உன் கூட தாண்டா விளையாண்டுட்ருக்கேன், எனக்கு போர் அடிக்குதுடா. என்ன, நான் உனக்கு போர் அடிக்கிறேனாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறான். இல்லைடா, இருந்தாலும் நம்ம அக்கா மாமா எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. ஆமாம், நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. 2 பேரும் யோசிச்சுட்டு 2 பேருக்கும் மண்டையில் பல்ப் எரியுது. ஏய் ஜிமினா, எனக்கு ஒரு ஐடியா. என்ன அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து பாட்டி தான், ஏய் என்ன எப்போ பாரு நீங்கள் 2 பேரும் மட்டும் சுற்றிட்டே இருக்கீங்க? நாங்கள் 2 பேரும் மட்டும் தானே இருக்கோம், வேறு யார் இருக்கா? அதுவும் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போயிடுது. அப்போ 2 பேருக்கும் ஒரே டைமில் ஐடியா வருது. 2 பேரும் மூஞ்சியை பார்த்துட்டு, நீ அதான் நினச்ச அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நான் அதான் நினச்சேன். என்னது? பாட்டி மண்டே போட்டுருச்சுன்னு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிடுவோம். அவங்க அப்படி தான் வந்து தானே ஆகணும். அப்போ நம்ம கூட ஒரு வாரம் இருப்பாங்க, ஜாலி பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்லியிருப்பா. ஜிமினோ டன், நம்ம இன்றைக்கி ஃபன் பண்ணுறோம், வச்சு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ குரூப்பில் பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. இது 2 பேரும் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் மூஞ்சியும் பார்க்குறாங்க. எல்லாரோட மூஞ்சியும் அப்படியே ரெட் கலரில் வீங்கி போயிருக்கு. எல்லாருக்கும் இப்படி மூஞ்சி வச்சிட்ருக்கீங்க? எல்லாரும் வேலையை விட்டுட்டு வந்தா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? நாங்கள் என்ன பண்ணுறது, உங்களை நாங்கள் எப்பயுமே பார்க்க முடியல, ஏதாவது இந்த மாதிரி விஷயம் நான் தான் பார்க்க முடியும், அதனால தான் நாங்கள் அப்படி சொன்னோம். எங்களுக்கும் உங்களை பார்க்கணுன்னு ஆசைலாம் இருக்காதா அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்கிறா. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது.
சரி ஓகே விடுங்க, நடந்து போச்சு. நாங்கள் 1 வீக் இருந்துட்டு போகிறோம். ஆ நிஜமாவா அப்படின்ற மாதிரி ஜிவன் நந்தினி கேட்குறாங்க. ம், உங்கள் ஆசையை யாரு கெடுப்பானே, இருந்துட்டு போகிறோம். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அண்ட் ஜிவினோ போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அம்மா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம சிந்தா உள்ளே வந்துட்டுருக்கான். அப்போ எல்லாரையும் பார்த்தோன்னே ஷாக்கிங்காக நின்றுட்டுருக்கான். அப்போ வயந்தான் ஜின்னண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. குள்ளப்பிசாசு வெளியே இப்போ வந்த எனக்கு ஒரு ஃபன் தெரியுமா, வேறு லெவல் ஃபன்னு நீ மிஸ் பண்ணிட்டடா. என்ன அதுவா, இந்த 2 குள்ளப்பிசாசுங்களும் பாட்டி மண்டியை போட்டுருச்சுன்னு மெசேஜை தட்டி விட்டுருச்சுங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டு எல்லோரும் வந்துட்டோம். ஓ சூப்பர் சூப்பர், சரி உட்கார. உங்கள் எல்லாத்துக்கும் நான் என்ன ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். என்ன குட் நியூஸா? என்னது? நான் என்னடா ஷை ஆகுற? நான் அப்பா பார்க்க போகிறேன். என்ன அப்படியா? இதே என்ன இல்லை நாள் எனக்கே இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் போய் அவளை எழுப்பி கூட்டிகிட்டு வரேன். அண்ணா லெவல் தான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் கத்திகிட்ருப்பாங்க. இப்போ சுகா எல்லோரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? சும்மா 9 கத்திட்டே இருக்கீங்க. எனக்கு வேலை இருக்குது, மீட்டிங் இருக்குது, நான் போய் அட்டன் பண்ணணும், எனக்கு ஏதாவது ரூம் தாங்க அப்படின்ற மாதிரி கத்துனா. அப்போது எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போது வயனுக்கு யார் இவன் 9 கத்திக்கிட்டே இருக்கான், இவனெல்லாம் யார் கூட்டிகிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ் போட்டுட்டு சுகாவே பார்த்துட்ருக்கா. என்னடா சுகா இவ்வளோலாம் கோவப்படக்கூடாது, ஓகேவா? நான் இருக்கேன்ல, பாட்டிக்கிட்ட என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகாவை பாட்டி தான் கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் விடுறாங்க. இந்த ரூமில் எந்த சவுண்டு கேட்காது, ஓகேவா? நீ போய் உன் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு சமத்துப்பில் வெளியே வா, நம்ம சாப்பிடலாம். சரி பாட்டி, உனக்காக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி உள்ளே போயிடுறான். இப்போது வயந்தான் என்னாடி ஜூன், அவங்க அண்ணா எப்பயுமே இப்படி தானா, எப்போ பாரு உருன்னு எல்லாட்டையும் எழிஞ்சு விழுந்துட்டு. இப்போல்லாம் அவன் யார் வரலன்னு அழுதுட்ருக்கா. ஐயோ விடு வாயன், அவன் அப்படி தான், அதெல்லாம் கண்டுக்காத. அவன் சரியான பைத்தியம், சைக்கோனே வச்சுக்கோயேன். அவனை எந்த நேரத்தில் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. வரப்போகிற ஒய்ஃப் பாவம். ஐயோ ஆமாம் அப்படின்ற மாதிரி எங்கள் 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிளஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க பிள்ளைங்க எல்லாரையும் பேரன் பேத்தி எல்லாத்தையும் பார்த்ததில்ல ரொம்ப ஹாப்பி. ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு ஸ்டோரியோட ஜோனல் புரிஞ்சிருக்கும். நீங்களும் பிடிஎஸும் கசின்ஸ் தான். ஸோ ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன ஃபன் சண்டை இதெல்லாம் வருதோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த இன்ட்ரோவே போதும்னு நினைக்கிறேன். இன்ட்ரோவே ரொம்ப பெருசாக போயிடுச்சு ஒரு எபிசோடுக்கு. ஸோ இந்த இன்ட்ரோவே போதும்னு நினைக்கிறேன். ஸோ 87 இது ஒன்று நான் முடிச்சுக்கிறேன்.